எந்த விவரத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாம ஒழுங்கா பாத்துக்க. ஒவ்வொரு நாளும் இங்க என்னென்ன நடக்குதுன்ற தகவல்லாம் எனக்கு சொல்லணும். தினமும் போன் அடிச்சு சொல்லணும், புரியுதா? நான் கேட்பேன். அதுக்கு என்ன, டெய்லி நைட் ஆனதும் போனை போட்டு அன்னாட நடக்கிறத சொல்லிடுதேன், போதுமா? என் தங்கச்சிக்கு நிம்மதியா இருக்கணும்ல. அந்த ஆள் என்ன வேணா பண்ணிக்கிட்டு போட்டான். அந்த ஆள் சந்தோஷமா இருந்தா போதும். அவன் சந்தோஷமா இருந்தாதான் என் தங்கச்சிகளை நிம்மதியா வாழ விடுவான். அந்த ஆளு தர்மகர்த்தா ஆகட்டும், இல்ல ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகட்டும், என்ன கன்றா வேணா ஆகட்டும், என்ன வேணா ஆண்டு அனுபவிச்சுட்டு போட்டோம். என் தங்கச்சிக்கு நிம்மதியா இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம். அதுக்கு தானப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. பிறந்த இந்த மண்ணையும் வாழ்ந்த இந்த வீட்டையும் விட்டு போறதுனா சாதாரண முடிவா? செந்தூரான விட்டு நீ போயிடலான்னு நீ முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா செந்தூர் அவனை கைவிட மாட்டான்ப்பா, நான் நம்புதேன். உடன்கொடி என்ன, நாங்க போனதும் ரத்னா அறிவு கிட்ட பேசுங்க. இனிமே அவங்க தனியா வாடகை வீட்டுல இருக்க தேவையில்லை. வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து இருக்க சொல்லுங்க. சரிம்மா. மைனி, எங்களாவது அண்ணங்கிட்ட சொல்லலாம்ல? வேணான்னு. டேய், நான் வேற, சண்முகம் வேற இல்ல. சண்முகம் என்ன முடிவெடுத்தாலும் கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. நம்ம போறது யாருக்கும் தெரியாண்டா. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லிட்டு போகணும். யாரு? வாராரு, உங்க அப்பந்தான். நீ இந்த விஷயத்த, நீயே போனை போட்டு நம்ம கிளம்புறன்ற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிடு. வெறும் பயலா. ஏய், என்னலே சொல்லுலே, என்ன கிளம்பிட்டியா? அப்பா, நான் பரணி பேசுறேன். நாங்க கிளம்பிட்டோம். நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டோம். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கோங்க. இல்ல சண்முகம் திரும்பி வந்து நிச்சயமா உங்க உயிரை எடுத்துருவான். ஏலா, கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன்ல. நீங்க போங்க. சரி. இல்ல எடுத்து வைங்களா, வந்துடுச்சேன்.